இப்போ மந்த்லி சார்ட்டில் இருந்து அக்ஷயா லாட்டரி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பெருக்கல் முறையில் 257 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 159 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 159 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 408 63. இதில் முதலுக்கு 3 நம்பர் 408 நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 408. அடுத்தது பார்த்தோம்னா 161 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 161 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 413 77. இதில் முதலுக்கு 3 நம்பர் 413 நோட் பண்ணிக்கிறோம். 413. இதில் 4ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 400. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 400 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 400 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 102 800. இதில் முதலுக்கு 3 நம்பர் 102 நோட் பண்ணிக்கிறோம். 102. அடுத்து பார்த்தோம்னா 564 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 564 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 144 948. இதில் முதலுக்கு 3 நம்பர் 144 நோட் பண்ணிக்கிறோம். 144. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 146. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 146 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 146 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 375 22. இதில் முதலுக்கு 3 நம்பர் 375 நோட் பண்ணிக்கிறோம். 375. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 774. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 774 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 774 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 198 918. இதில் பார்த்தோம்னா முதலுக்கு 3 நம்பர் 198 நோட் பண்ணிக்கிறோம். 198. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 001. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 001 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 001 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 257 நோட் பண்ணிக்கிறோம். 257. இதில் 2ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 822. 2ஆம் நம்பர் ஏ பி பிசி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 822 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 822 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 211 254. இதில் முதலுக்கு 3 நம்பர் 211 நோட் பண்ணிக்கிறோம். 211. அடுத்து பார்த்தோம்னா 608 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 608 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 156 256. இதில் முதலுக்கு 3 நம்பர் 156 நோட் பண்ணிக்கிறோம். 156. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 575. 5ஆம் நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 575 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 575 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 147 775. இதில் முதலுக்கு 3 நம்பர் 147 நோட் பண்ணிக்கிறோம். 147. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 171. 1ஆம் நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 171 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 171 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 439 47. இதில் முதலுக்கு 3 நம்பர் 439 நோட் பண்ணிக்கிறோம். 439. அடுத்து பார்த்தோம்னா 870 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 870 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 223 590. இதில் முதலுக்கு 3 நம்பர் 223 நோட் பண்ணிக்கிறோம். 223. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா 237. இதில் 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 3ஆம் நம்பர் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 237 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 237 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 609 09. இதில் முதலுக்கு 3 நம்பர் 609 நோட் பண்ணிக்கிறோம். 609. 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 020. 0 பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 020 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
0 20 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 514 0 இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 514 நோட் பண்ணிக்கிறோம். 514 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 507. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 507 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 507 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 130 299 இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 130 நோட் பண்ணிக்கிறோம். 130 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 158. 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 158 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 158 பெருக்கல் 257 இதை கால்குலேட் பண்ணோம்னா 406 இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 406 நோட் பண்ணிக்கிறோம். 406 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 14/4/2024 ட்ரா பார்த்தோம்னா அக்ஷயா 647வது ட்ரா. ஓல்டு செல் பார்த்தோம்னா 158. ஓல்டு செல் டீம் ட்ரா நம்பரை வச்சு அக்ஷயாவோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் 039, பி போர்டில் 621, சி போர்டில் பார்த்தோம்னா 538. அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது 065. அடுத்து பார்த்தோம்னா 323 918. அடுத்து பார்த்தோம்னா 925 028. அடுத்து பார்த்தோம்னா 318. அடுத்தது 368 968 963. அடுத்தது 015. அடுத்தது 068 023. அடுத்து பார்த்தோம்னா 965. அடுத்தது பார்த்தோம்னா 363. அடுத்து பார்த்தோம்னா 318. இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 065 323 918. அடுத்து பார்த்தோம்னா 965. அடுத்தது பார்த்தோம்னா 368. இந்த குறிப்பிட்ட 5 நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு. ஏபி போர்டில் பார்த்தோம்னா 06 32 91 96 02 31. பிசி போர்டில் பார்த்தோம்னா 65 23 18 15 63 28. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 05 33 98 95 03. அடுத்தது 35. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 4 9 2. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.